ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் பாத்திரம் சேனல். என்னைக்காச்சும் நீங்கள் வீட்டிலையே ஹெல்த்தியான கேக் செய்ய ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. இந்த கோதுமை கேக்கு சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ், கோகோ பவுடர் இது எதுவுமே இல்லாமல் 5 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் சர்க்கரைக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லாட்டினா பவுடர் பண்ண வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்சியில் பீட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா க்ரீமியாக இருக்கும். கிட்டத்தட்ட ரீசெண்டாக ட்ரெண்டான டால்கோனா காஃபி மிக்சர் மாதிரியே இருக்குல்ல. இந்த கேக்கை டால்கோனா கேக்குன்னு சொல்லலாம். இது கூட இப்போ நம்ம 2 முட்டை சேர்த்துக்க போகிறோம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் முட்டை சேர்த்துக்க மாட்டீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃபோமி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெயோ இல்லை நெய்யோ கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கிறதா இருந்தால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போ மிக்சியில் 2-3 பல்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா அழுத்தி நிறைய மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டான அளவில் இருக்கும். பொதுவாக நான் ட்ரை பண்ண வரைக்கும் கேக்கில் மைதாக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணால் பெருசாக ஒன்றும் டேஸ்ட் சேஞ்ச் ஆகலை. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு சேர்க்கறதுனால கேக்கில் வந்து சின்ன சின்ன கட்டி கட்டியாக லம்ப்ஸ் மாதிரி சேராமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி கேக் மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மிக்சியில் பண்ணக்கூடாது, கையில் தான் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். கேக்கும் அப்போ தான் நல்லா ரைஸ் ஆகும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் 1/4 கப் போல் பால் சேர்த்துக்கிறோம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கேக்கை கொஞ்சம் திக்காக பவுண்ட் கேக் மாதிரி செய்ய போகிறேன். அதாவது இந்த ப்ளம் கேக் அந்த மாதிரி டெக்ஸ்டரில் செய்ய போகிறேன். அதனால நான் வந்து 1/4 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் பால் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் டெக்ஸ்டரில் வரும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் லைட்டான பேட்டராக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு பவுண்ட் கேக் மாதிரி வராது, கொஞ்சம் ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி வரும். இப்போ நான் ஒரு கேக் டின்னை வெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கேக் டின் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பாத்திரத்தை வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரியே ஓவன் யூஸ் பண்ணாமல் எப்படி கேக் செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 40லேருந்து 45 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும். நான் ஏற்கனவே குக்கரில் நிறைய கேக் செஞ்சு காமிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு அவனில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படி இல்லாட்டினா 175 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கோங்க. பேக் மோடில் வச்சுட்டு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 நிமிஷம் கழிச்சு கேக் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கோங்க. அட்டகாசமான காஃபி கேக் ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறோம். சிம்பிளாக மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு சாஸ்பேனில் 2 சின்ன கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் பால் பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடரை பாலில் ஆட் பண்ண உடனே கட்டி சேராமல் வேகமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்க மில்க் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் மில்க் சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டைரி மில்க் அந்த மாதிரி 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் மில்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாக்லேட்டியாக வேணும்னா 100 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 75 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் போல் பால் கலந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கனாஷ் ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கேக்கில் இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம கேக்கில் கனாஷ் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. கனாஷ் வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்டும் ஸ்ப்ரிங்கிள்ஸும் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம காஃபி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷய் பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.